இது எல்லா சுடியுமே வந்துட்டு நான் ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. எம் சைஸ் வாங்குனா அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் இது மாதிரி வச்சிருக்கீங்களா நீங்க? இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வாசனை தூக்குது. எனக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. அவ்வளவுதான் நான் சொல்லிருவேன், பாத்துக்க வேணாம். அது வேணாம். என்ன ஒரே பார்க்க. ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்துட்டு விலாகில் கேட்டிருந்தேன், என்னுடைய குர்த்தி கலெக்ஷன்லாம் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடுங்க அக்கா, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபீடிங் குர்த்திலாம் கிடைக்க மாட்டேங்குது அதிகமாக, நீங்கள் போட்டுக்கிறதுலாம் நல்லா இருக்கு, காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த விலாகில் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ரொட்டீனில் நான் பண்ணுறேங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு விலாக் போட்டோம் இல்லையா, நம்ம நேரம் என்னமோ தெரியல, அதுவும் அந்த விலாகில் நான் வேற சொல்லியிருப்பேன் 7:30 சனினா இப்படி அப்படின்னு. ஆனால் வந்துட்டு அந்த வீடியோவே டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வேற சொன்னீங்க, அக்கா நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானும் இனிமே வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைச்சேக்கா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கடைசியில் அந்த வீடியோவே டெலீட் பண்ற மாதிரி ஆயிட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணதுனால அதை டெலீட் பண்ணிட்டாங்க. வினோத் தான் டெலீட் பண்ணா. அதனால தான் அந்த வீடியோவை டெலிட் பண்ண. நிறைய பேர் கமெண்ட்ல வேற வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வந்துட்டு எதுக்காகவும் டெலிட் பண்ண, இந்த ஒரு இஷ்யூக்காக தான் வந்துட்டு டெலிட் பண்றது. நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். சின்னவர் வேற முழிச்சிட்டாரு, அத்தை ரே 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 அடிக்கிறாங்க. அத்தை பொறுமையாலாம் ரே ரே சொல்றேன், ரே 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 அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான். நான் வந்துட்டு ஸ்லோவா தான் பேசுவேன், அது ஸ்லோவா ஆட்டிட்டு ரே 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 ரேன்னுவேன். அத்தை வந்து ரே 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 அவன் அதுக்கு பயந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். டீயை குடிச்சிட்டு அவரை போய் இந்த பார்ப்போம். மாதிரிலாம் நம்ம விளாக் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ரொம்ப அது என்னன்னு நாள் தெரியல, அப்படியே உடம்பு ஒரு ஒத்துழைப்பு. ஆளுக்கா ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. இப்ப கூட எனக்குமே மாமியாருக்கு தான் கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அது சிரிக்கிற விஷயம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், அவங்க வந்துட்டு கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு வந்துட்டு இந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, வலிக்குது. நிறைய பேர் கமெண்ட்ல வேற கேக்குறீங்க, அக்கா எக்ஸசைஸ் பண்றீங்களா, ரொம்ப லீன் ஆயிட்டீங்க, உடம்பு வந்துட்டு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா என் உடம்புல உள்ளது எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த பக்கம் இப்படி காலை தூக்குனா வலிக்குது, என்னன்னே தெரியல. ஸோ அதுக்கு வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணும். என் மருமகளும் வந்து சொல்லிடக்கூடாதுல்ல, என் மாமியாருக்கு முட்டி வலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நான் வந்து தேறிடணும், நல்லா ஆயிடணும். டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிவியை வந்து குளிக்க வைக்கிறது. எதனால பார்த்தீங்கன்னா, திவியை ஸ்கூலுக்கு கிளப்பும் போது நாங்கள் வெந்நீர் போடுவோமா, அது அவனுக்கும் சேர்த்து நிவிக்கும் சேர்த்தே வெந்நீர் போட்டு வச்சிருவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிப்பாட்டினா வெந்நீர் ஆறி போயிடுமா, அதனால வந்துட்டு கரெக்டான பதத்தில் இருக்கும்போதே காலையில சேரை குளிப்பாட்டி போட்டாதான் அவர் வந்துட்டு நல்லா தூங்குவார். குளிச்சுட்டானா வச்சுங்களேன், நல்லா ஃப்ரீயாக அப்படியே தூங்கிட்டு இருப்பான், நம்மளை சேட்டை பண்ண மாட்டான். மற்ற நேரத்தில் தூங்கினா குருவி தூக்கம், திடுக்குன்னு எழுந்திரிச்சிடுவான். இன்னெல்லாம் வேலையே செய்ய முடியாது. அடுப்புக்கிட்ட போவேன், இங்கே ஓடியாருவேன், அடுப்புக்கிட்ட போவேன், இங்கே ஓடியாருவேன், அதே மாதிரி இருக்கும். அத்தையாலையுமே எந்த வேலையும் செய்ய முடியாது. நல்லா குளிக்க வச்சு தூங்க வச்சோன்னா நல்லா தூங்குவோம். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கிறது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிவிக்கு எத்தனை மாதம் ஆயிடுச்சு, சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, சாலிட் ஃபுட்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ நிவிக்கு வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக தான் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடுனா வந்துட்டு பெருசாக அப்படிலாம் இல்லை, இந்த ஆப்பிளில் பாதி, கேரட்டில் பாதி, இது மாதிரி தான் அவன் சாப்பிடுவான். என்ன பண்ணுறான், கொடுத்தா துப்புறான். இனிப்பும் அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதுலேயே ஆப்பிள்லேயே இனிப்பு இருக்கும், கேரட்லேயும் இனிப்பு இருக்கும். கஞ்சி சாதமாக வச்சேன்னா வச்சுங்களேன், லைட்டாக மட்டும் உப்பு போட்டு கொடுப்பேன். போடாமலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் லைட்டாக டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு கல் அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பேன். தண்ணியாக கொடுப்பேன், இந்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை மட்டும் கேழ்வரகை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு அதை பால் எடுத்து அதை வந்து கஞ்சி வச்சு கொடுத்தேன். நான் 6 மாதம் திவிக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துட்ருக்கேன். எதனால் நான் கொடுக்குறேன்னா, திவிக்கு அது மாதிரி நான் கொடுத்தேன், அவனுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் ஆகலை. ஸோ இவனுக்கும் அது மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா அக்கா சொன்னேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்க வேணாம், வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டையும் ஆப்பிளையும் நல்லா தோல் சீவிட்டு குக்கரில் போயிட்டு குக்கரில் இல்லை, நான் வந்து வானலில் தான் வச்சு 2 கம்மியாக தானே இருக்குது. ஸோ இட்லி பானையில் வச்சா அவ்வளோ பெரிய இட்லி பானை தூக்கி வச்சு அவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வானலில் வச்சு தான் அவிச்சு, அப்புறம் கிரைண்டர்லங்கிற மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்ல மையாக அரைச்சி தான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வேலைக்கு கேரட் கொடுக்குறேன்னா இன்னொரு வேலைக்கு ஆப்பிள் கொடுப்பேன். மாற்றி மாற்றி 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிலாம் கொடுக்க மாட்டேன், தனித்தனியாக வேக வச்சு தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுப்பேன். நான் பேசிட்டே இருந்தேன்னா வச்சுக்கலாம், நேரம் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா மத்தியானம் சாப்பாடு இல்லை, இது கேட்டாங்களா, அதனால. ஆமாம், இது மாதிரி அவிச்சு எடுத்துட்டு அப்படியே தம்பிக்கு இதை மசிச்சோன்னா நல்லா மையாயிடும், அப்படியே கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க.
சர்க்கரை எதுவுமே சேர்த்துக்க கூடாது. இதில் உள்ள சுகரே போதும். அப்படியே மூடி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இவ்வளோ நாள் வச்சு நான் அந்த வாசனையை வந்துட்டு நான் அனுபவிக்கல. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து டேய் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே வாசனை கடையில் வைக்கிற மாதிரி இருக்கு இத்தனை வாசனை. நாளா நீ வதக்கி வைக்கிற குழம்பு தானே நல்லா இருக்கு. அது மாதிரி வை அது மாதிரி வைன்னா இப்போ உங்க அம்மா சாம்பார் பொடியை போட்டோம்னா உனக்கு வாசனை தூக்குதா? இவ்வளோ நாள் இது மாதிரி வச்சிருக்கீங்களா நீங்கள்? இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வாசனை தூக்குது. எனக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோதான் நான் சொல்லிடுவேன், பார்த்துக்க வேணாம். அது வேணாம். ஆனால் பல வருஷமாக நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்துருக்கேன், உனக்கு வாசனையே தெரியல. அதனால போய் நீ டெஸ்ட்டு தான் போய் எடுக்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன் அந்த டெஸ்ட்டை வாயால். யாரு யாரு ஆனா ஃப்ரிட்ஜை திறந்தா மட்டும்தான் எனக்கு வாசனை வருது தவிர பாக்கி எதுவுமே எனக்கு வாடுது. கன்ஃபார்ம் வந்துட்டு கமெண்ட்ல வரும், நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்தால் தாங்க நீங்கள் வந்து சரி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாரு. எனக்கு கொத்தமல்லிக்கு கூட வாடகை வரல. கொத்தமல்லி கூட வரலையா? அத்தைக்கு அவ்வளோதான், நீ பாத்திரமே பிறவியே கிடையாது. கிடைக்கல. இட்லி தட்டு பாரு. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? பயங்கரமா சாம்பாரு. ஓடிட்டு இருக்கு. சாம்பாரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஒன்றும் சாம்பாரு, இது பேர் என்ன, புடலங்காய், அப்புறம் பாயசம் வைக்க போறேன். பாயசம் சாப்பிடணும் போல எனக்கு தோணுது, அதனால வைக்க போறேன். வர இங்க என்னை விட்டு நாங்க என்ன நியாயம் பேசுறீங்க? இங்க அதுவும் தண்ணியே ஊத்தாதீங்க போதும். என்ன தண்ணி ஊத்துறீங்க சாம்பார்ல? வேற அம்மா தண்ணி சாம்பார் வைக்கிறாங்களே. நான் அப்படிதான் கேட்டிருக்கேன், அதனால வைக்குது. நான் சொன்னேன் கட்டியா வேணாமா தண்ணியா வைமான்னு சொல்லிட்டு. நிவி என்ன இன்னைக்கு என்னத்த கருமாந்தம் எடுத்துட்டு வந்துக்கிறாளோ தெரியலையே. நேத்துதான் வாழைப்பழத்துல புளிக்குழம்பு வச்சு என்ன சாவடிச்சா. இன்னைக்கு என்ன கருமாந்தத்தை ஊட்ட போறாளோ. சரி, வழக்கம் போல தூக்கி அடிப்போம். என்ன ஒரே அப்பயும் விட்டுவாளே. இதுல வேற பூச்சாண்டின்னு சொல்லி பயன்படுத்தி விட்டுறாள இந்த சாப்பாட்டை. ஐயோ கடவுளே. அடா பாவி. ஏன் இதே கொண்டாந்து சாவடிக்கிறேன்னால தட்டி விட்டேன். ஐயோ நீ சாப்பிடுறதே 4 வாய் கூட வச்சுட்டாங்க ஒரேடி அறிவிட்டு. எடுத்துட்டு வந்ததே கொஞ்சோண்டு ஆப்பிள். இவ வேற டெய்லி எடுத்துட்டு வந்து இதே கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களா. வேணாம். நிவி உடம்புக்கு நல்லது. அண்ணெல்லாம் வேணாம் விடுப்பானுங்கிற மாதிரி சொல்றேன் பாரு. அங்க இருக்கு ஆள. ரியாக்ஷன் பாரு. ஐயோ என்னடா இது? என்னது இது? இத்தனை நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது. என்ன நல்லலையா? அப்படிதான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆப்பிள் தான். ஒரு வாரத்துக்கு சாப்பாடுங்கிறது மருந்து உனக்கு. அப்பதான் டேஸ்ட் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா சாப்பிடுவேன். சரியா? நல்லா இருக்கா நிவி? ஒரு தட்டு தட்டி விட்டான் பத்தியா எப்படி? சிக்கு வர என்னது? சாப்பிடுங்க. நான் ரீசெண்டாக போட்டுட்டு இருக்க குர்த்திஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெட் கலர் சுடி. இது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா காட்டனா உடம்பா இருக்கும். அதுதான் பிரச்சனையே. உடம்பா இருக்கிறதுனால நமக்கு வேற சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. உடம்பும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும். ஸோ இது உடம்போட இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஆனால் இந்த சுடி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பின்னாடி நாட்டும் நல்லா இருக்கும். ஸோ நெக்கில் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் என்ன ஒன்றுனா ஸ்ட்ரக்சராக ஒல்லியாக இருக்கிறவங்க, இப்போ நார்மல் டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிறவங்கன்னா இதை போட்டுக்கலாம். ஸோ இதை எதுக்குக்கா காமிக்கிறீங்கன்னு கேட்கலாம். நார்மல் டெலிவரி ஆனவங்கலாம் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க, நார்மலாகவே இருப்பாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ இதை நான் கொஞ்ச நாளாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 தடவை தான் போட்டிருப்பேன், அதுக்கு மேலே போட்டதில்லை. இதோட ஷாலு செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பிளாக்கும். பிளாக்கில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பேண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஷாலும் உண்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் நாட்டு. இதோட நாட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. 2 நாட்டு இருக்கும் அதில், டபுள் நாட்டு உள்ளது. ஸோ இதுவுமே அது மாதிரி தான். ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா இது போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா லீனாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இதை நான் சொல்கிறேன். அடுத்தது நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா,
இது வந்துட்டு எனக்கு நல்லா இருக்குது. நான் இது எல்லா சுடியுமே வந்துட்டு நான் ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. எம் சைஸ் வாங்குனா அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் போணும். திரும்ப வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் போணும். அந்த மாரி பிரச்சனையே எனக்கு இல்ல. என்னமோ தெரியல, கடவுள் விட்ட வழி மாரி வர ட்ரெஸ் எல்லாமே எனக்கு அப்படியே கரெக்ட்டா இருக்குது. ஸோ இத இன்னைக்கு தான் பிரிச்சேன். ஸோ அப்படியே கரெக்ட் ஆயிடுச்சு. இதே கலர்ல இன்னொன்னு, சாரி, இதே ட்ரெஸ்ல இன்னொரு கலரு. இது பார்த்தீங்கன்னா டாப்பு, பேண்ட்டு. இதுக்கு ஷால் கிடையாது. இது நல்லா இருக்குது. இது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் போடும்போது நல்லா காட்டனாக இருக்குது. இது உடம்பா ஒட்டலை. இது நல்லா இருக்குது. அடுத்தது இந்த டாப் மட்டும். அதெல்லாம் பேண்ட்டு, ஷாலு எல்லாத்தையும் பார்த்து வாங்கினேன். ஷாலு வேணும், பேண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்து வாங்கினேன். ஆனால் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், இது டிசைனும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால பேண்ட் இல்லைல்ல, ஷால் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எதாவது மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டேன். பின்னாடி வந்துட்டு ஒரு நாட்டு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இப்படி கட்டிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு நாள் நான் விலாகில் கூட போட்டிருந்தேன். அதில் கமெண்டில் கேட்டிருந்தேன், இந்த டாப் லிங்க் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை காமிக்கிறேன். இந்த டாப்பும் வந்துட்டு அது மாதிரி தாங்க. இது சூப்பராக இருக்கும். இது சிங்கிளாக பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு ரொம்ப போட்டால் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்க, நான் இப்போ காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸோடைய லிங்க் உங்களுக்கு வந்துட்டு வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா தான் உங்களை வாங்க சொல்கிறேன், கம்பல்லாம் கிடையாது. கேட்டிங்க அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இது எல்லாமே எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும், ரெண்டுத்துலேயும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். என்னென்னு பார்ப்பேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட்டு, அமேசானில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்துட்டு எதில் கம்மியாக இருக்குது, எதில் ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டரே போடுவேன். ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, வரத்துக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு டிலே ஆகும். ஆனால் அமேசானில் வந்துட்டு ஒரு 3-4 நாளில் வந்துடும்னு வச்சுங்களேன். ஃப்ளிப்கார்ட்டில் 1 வீக் ஆகும். அதுதான் மைனஸு. இன்னும் ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அதையும் நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.